ஆல்ரைட். OnePlus N6 இப்போ வந்து சமீபத்தில இந்தியாவுல இந்த மொபைல் ஃபோன அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்ப அவைலபிளா இருக்கக்கூடிய OnePlus மொபைல் ஃபோன்ஸ்ல இதுதான் சீப்பஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ். இதுக்கு முன்னாடி OnePlus CE4 லைட் இருந்துச்சு. ஸோ அதே பிரைஸ் செக்மெண்ட்ல இப்போ OnePlus N6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு N சீரிஸ்ல அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் காமிச்சிருந்தேன். உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் தவிர இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு 45 வாட் சார்ஜர் ப்ளஸ் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜெல் கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹெவியாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 224 கிராம் இருக்குது. திக்னஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு 8.8 mm திக்னஸ் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதில் வந்து 8000 mAhக்கான பேட்டரியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த மொபைல் ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த வெயிட்டும் திக்னஸும் கூட. டிசைன் ஆனால் ரொம்ப க்ளீனான ஒரு OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த டிசைன் அப்படியே டிசைன் லாங்குவேஜ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேமரா லே அவுட் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கலர் பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மின்ட் கலர் நல்லா தான் இருக்குது. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு USB டைப் சிக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்குக்கான ஒரு ஹோல் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே எந்த ஸ்பீக்கரும் கிடையாது. மேலே ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து எந்த ஹோலில் விட்டால் ட்ரே வெளியே வரும். ஓகே, இந்த சைடில் விட்டால் ட்ரே வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூயல் சிம் கார்டு ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். SD கார்டுக்கான சப்போர்ட் இல்லை. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க கண்டிப்பாக SD கார்டு கொடுத்துருக்கணும். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் ஒர்க் ஆகுது. இன்னொரு சைடில் எதுவுமே கிடையாது. இந்த OnePlusக்குனே உரித்தான இந்த அலர்ட் ஸ்லைடர் இல்லாட்டி அவங்களுடைய AI பட்டன் அது எதுவுமே இதில் கிடையாது. இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். பட் நீட்டான ஒரு ஃபங்க்ஷனல் டிசைன். இதில் வந்து மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் IP65க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இருக்குது. இந்த மொபைலினுடைய டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஆர்மர் ஷீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய சொந்த கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே உங்களுக்கு வராது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கீழே விழுந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டர்டியான மொபைல் ஃபோனாக உங்களுக்கு இது இருக்கும். இந்த OnePlus N6னுடைய டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.8 inch HD+ டிஸ்பிளே தான். IPS LCD பேனலும் கூட இது. ஆனால் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாலும் 2026ஆம் வருஷத்தில் HD+ டிஸ்பிளே அதுவும் IPS LCD பேனலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து காலத்தின் கட்டாயம் தான். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு ஹை காஸ்ட்டாக போயிடும். உங்களுக்கு இந்த ஃபுல் HD AMOLEDல இந்த ப்ரைஸில் கொடுத்தாங்கன்னா இந்த கொண்டு வர முடியாது. காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக காஸ்ட்டை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக டிஸ்பிளே வந்து ஓகே தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் ப்ரைட்டான டிஸ்பிளேன்னு சொல்ல மாட்டேன். பட் இன்டோர் கண்டிஷன் இருக்கும், அவுட்டோர் கண்டிஷன் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இந்த விலையெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, இந்த விலைக்கு 20,000 ரூபாய்க்கு ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனாக இது அமையுது. இருந்தாலும் இதில் வந்து நான் அட்லீஸ்ட் IPS LCD பேனலை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. பட் ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. பின்புறத்தில் இருக்கக்கூடிய கேமரா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 கேமரா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். 2 கேமராலாம் கிடையாது. ஒரே கேமரா தான் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா. இந்த மெயின் கேமராவில் 1080p வீடியோ 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கேமரா. இதுலேயும் வந்து 1080p வீடியோஸ், ஆனால் 30 APSல உங்களுக்கு மேக்ஸிமம் ஷூட் பண்ண முடியும். கேமராவுடைய அவுட்புட் பாருங்கள். ஸோ நல்லாவே இருக்குது. இந்த விலைக்கு கேமரா அவுட்புட் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு அந்தி சாயம் நேரத்தில் ஒரு சேலஞ்சிங் லைட் கண்டிஷன்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் எல்லாமே. ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. ஃபோக்கஸிங் நல்லா டக்குன்னு உங்களுக்கு லாக் ஆயிடுது. எல்லா கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன் அக்யூரேட்டாக இருக்குது. இந்த போர்ட்ரேட் மோடில் மட்டும் பேக்ரவுண்ட் பிளரிங் பட் எட்ஜ் ரிடக்ஷன் நல்லா இருக்குது. பட் ஆனால் ஃபோட்டோஸ் கொஞ்சம் டார்க் ஆகுது. பட் நார்மல் ஃபோட்டோஸில் உங்களுக்கு எட்ஜிலலாம் ஷார்ப்பனிங் நல்லா இருக்குது. டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது. லோ லைட் ஃபோட்டோஸ்லையும் டீட்டெயில்ஸ் பரவாயில்ல, ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது. இந்த வேலைக்கு இந்த கேமரா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். உங்களுக்கு வீடியோஸ் நீங்கள் எடுக்கிறப்போ ஃபுட்டேஜோடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன், இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் எதுவுமே இல்லாதனால ஃபுட்டேஜ் கண்டிப்பாக ஷேக்கியாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா ஓகே நல்லா இருக்குது. உங்களுக்கு செல்ஃபீஸ் வந்து நல்ல லைட் நல்ல செல்ஃபீஸ் நீங்கள் எடுக்கலாம். இதில் வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் நீங்கள் பாருங்கள். வீடியோடைய குவாலிட்டி உங்களுக்கே புரிஞ்சு போயிடும். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நடந்துகிட்டே ஷூட் பண்ணுறதுனால ஷேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ ஓவராலாக இந்த OnePlus N6னுடைய கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது
ஒரு காலத்தில் ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோனு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் தவிர வேறு எதையுமே லான்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் லான்ச் பண்ணுறாங்க. அதுவுமே இதுக்கு முன்னாடி வந்த ஓப்போனுடைய ஒரு எஃப் சீரிஸில் வந்த ஒரே ஒரு ப்ராசர் இது. இப்போ இந்த ப்ராசரில் இந்த மொபைல் ஃபோனில் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டியினுடைய 6360 ஏபெக்ஸ் ப்ராசர். இது வந்து ஒரு மிட் டு என்ட்ரி லெவலுக்கான ஒரு ப்ராசர் இது. அப்புறம் உங்களுக்கு ரேம் டைப் பார்த்தீங்கன்னா எல்பி DDR4X கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா ஒரு UFS டைப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதற்கு இந்த ஹார்ட்வேரில் ஒரு சின்ன குறை என்ன இருக்குது அப்படின்னா 4GB ரேமுக்கும் 128GB ஸ்டோரேஜ் தான், உங்களுக்கு 6GB ரேமுக்கும் 128GB ஸ்டோரேஜ் தான். அதுலேயும் உங்களுக்கு மெமரி கார்டுக்கான சப்போர்ட் இல்லாதனால 128GB ஸ்டோரேஜ் பத்தாமல் நிறைய பேருக்கு சீக்கிரமே ஆகிடும். ஸோ மெமரி ஒரு பிரச்சனை. இதில் வந்து உங்களுக்கு L1 Y1க்கான சப்போர்ட்லாம் கிடையாது. NFC அப்புறம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. பட் தேவையான சென்சர்ஸ் எல்லாமே உங்கள் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு எல்லா சென்சர்ஸும் அவங்க ரவுண்ட் அப் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு கேமிங் விளையாடுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கேமிங்லாம் நீங்கள் போட்டு விளையாடுறதுக்கு தாராளமாக இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு ஒரு ரிசோர்ஸ் ஹெவி கேம்ஸை போட ஒரு லோ கிராஃபிக்ஸ் மோடில் போட்டு விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஆனால் ரொம்ப நேரம் விளையாடுவேன், எனக்கு ஹீட்டெல்லாம் ஆகக்கூடாது, த்ராட்லிங்லாம் ஆகக்கூடாது, சூப்பரான எனக்கு கேமிங் மொபைல் ஃபோன் வேணும் இந்த விலையில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் இது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு டே டு டே உங்களுடைய டாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பேக்கப் சப்போர்ட் மொபைல் ஃபோன் மாதிரி தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய அப்ளிகேஷன் திறந்து யூஸ் பண்ணுறது அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இது எல்லாத்துக்கான காரணம் என்னென்னா இவங்களுடைய இந்த OS. ஆக்சுவலாக இந்த மொபைல் ஃபோனில் இந்த OS நல்லாவே இருக்குது. இது வந்து Oxygen OS 16 Android 16 மேலே ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு UI. 2 இயர்ஸ்க்கான மேஜர் அப்டேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்பாங்க. Oxygen OS பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஏஐக்கான கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. லாக் ஸ்க்ரீனுடைய வால்பேப்பர் அஃப்கோர்ஸ் எல்லா மொபைல் ஃபோன்லையும் பண்ணலாம். பட் ஃபாண்ட்டு, உங்களுக்கு ஐக்கன்ஸ், ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ், லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சேஞ்சிங் பண்ணிக்கலாம். இதில் UI ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது மொபைல் ஃபோனில். பேட்டரி தான் மொபைல் ஃபோனுடைய பிகஸ்ட் ஹைலைட். 8000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட் சார்ஜர் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால 1 hour 45 minutes கிட்ட அது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய யூசேஜை பொறுத்து இந்த மொபைல் ஃபோன் 1.5 நாளைக்கு மேலேயே தாக்கு பிடிக்கும். எண்ட் ஆஃப் த டே பற்றி 2வது நாள் முடிவில் எனக்கு இந்த மொபைல் ஃபோன் ஒரு 20% வரைக்கும் பேட்டரி எனக்கு தாக்கு பிடிச்சிச்சு என்னோடய யூசேஜுக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 செக்மெண்ட்டில் அஃப்கோர்ஸ் இந்த மொபைல் ஃபோனோட விலை 22,000. உங்களுக்கு இந்த சேல் பீரியடில் வந்து உங்களுக்கு 20,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் 22,000 கிட்ட உங்களுக்கு நெக்ஸ்ட் வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விலை தான் இருக்குது. எனக்கு OnePlus மொபைல் ஃபோன் வேணும், எனக்கு இதோட கூட பட்ஜெட்டை கண்டிப்பாக வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த OnePlus N6 நீங்கள் வாங்குறதுக்குன்னு பரிசீலனை பண்ணலாம். இந்த மொபைல் ஃபோனை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த பயிர் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களது விடைப்பது உங்கள் நண்பர் கிரிதர். நன்றி, வணக்கம்.